விளைய செய்கிறது. அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்திலே பிரயோஜனம் சொல்லுவாங்க. நீங்க சொன்ன சில வார்த்தைகள் இருதயத்துக்கு பிரியமாக இருந்தது, இன்பமாக இருந்தது. பேசலாம். மூன்றாவது விசேஷமாய் அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வப்பிள்ளை எந்த சத்துருவாரும் நெருங்க முடியாது. அக்கினி அபிஷேகம் பெறுவது லேசான காரியம் அல்ல. அக்கினி அபிஷேகம் பெற்றால் விசேஷமான ஒரு சின்ன புழுவை பூச்சையை நெருப்பண்டை காண்பித்தால் துடிக்கிறது போல் அக்கினி அபிஷேகம் பெற்றால் அடித்து தருவார். சிலர் கிண்ட வேறுவார்கள். அவர் அப்படி அல்ல. தேவ வல்லமை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதபடியினால் அவர்கள் துள்ளி பெறுகிறார். இந்த வல்லமையின் அபிஷேகம் மிக முக்கியமானது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் வார்த்தை பேசும்போது மற்றவருடைய இருதயத்தை குத்துவது போல இருக்கும் உணர்வு உண்டாக்குற அனுபவம் காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அநேகர் இந்த நாளில 1-2 காரியங்களோடு கூட நிறுத்தி விடுகிறார்கள். ஒரே பாஷை அல்ல, அநேக பாஷைகளை பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நான் ஒரு பெரிய கூட்டத்தில் கடந்து போகிறேன். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஞானஸ்நானத்திற்கு பிற்பாடு அபிஷேகத்துக்கு பிற்பாடு போகிறேன். 500க்கு மேற்பட்ட ஊழியக்காரர்கள் கூடியிருக்கிறார்கள். அதில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பேசுகிறார், நீ பரிசுத்தாவியை பெற்றாயா? எல்லோரும் கரம் வைக்கிறார்கள். பரிசுத்தாவியை பெற்ற நீ பெற்று பாஷைக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமா என்று கேட்டார். ஒருவரும் கேட்கப்படுவது சரி இருக்கட்டும். நீ பேசுகிற பாஷைக்கு ஒன்றால் அர்த்தம் சொல்ல முடியுமா அல்லது மற்றவர் பேசுகிறதுக்கு நீ அர்த்தம் பேசுவாயா என்று கேட்டார். யாருமே கலந்து இருக்கவில்லை. மூன்றாவதாக கேள்வி, அநேக பாஷைகளை பேசுகிறாயா? ஒரே பாஷை பேசிக் கொண்டிருக்கிறாயா? ஒரே பாஷை ஒரு தேவர்களை பேசிக் கொண்டிருந்தால் அது கிறிஸ்தியேசுக்குள் வளராதவள். அநேக பாஷைகள் உண்டு. நான் கர்த்தரிடம் அழுதேன். அந்த மதியானம் நான் அந்த பிரியாணியை சாப்பிடாதபடி ஜெப கூட்டத்தை விட்டு வீட்டிற்கு கடந்து சென்று முழங்கால் படியிட்டு கர்த்தரிடம் எழுதேன். அவர் கேள்வி என்னை கேட்கிறது போல இருந்தது. நான் பேசுகிற வாசிக்கு நான் அர்த்தம் சொல்ல வேண்டும். மற்றொரு பேசுகிற வாசிக்கு நான் வியாக்கியானம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேக வாசிகளை நான் பேச கிருபை தர வேண்டும் என்று 1.25 மணி நேரத்திற்கு பிற்பாடு தேவ ஆவியானவர் ஒரே நேரத்தில் 4 பாஷைகளை பேசும்படியாக கிருபை அளித்தார். அது மாத்திரமல்ல, சபையின் மத்தியில ஒரு சகோதரி அறையில் இருந்து அந்நிய பாஷையில பேசுகிறார். வெளியிலே இருக்கிறவர்கள் சுத்தமாக தமிழிலே வியாக்கியானம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். பேசலாம். இது எனக்கு மட்டும் இந்த பாக்கியம் அல்ல, எல்லா தேவர்களுக்கும் உண்டு. நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கர்த்தர் உனக்கு கொடுத்த மேலான பாக்கியம். எந்த அளவுக்கு உலகத்தை ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவருடைய வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாக கிடைக்கும். கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வரத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வளர 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 வரங்கள் உனக்கு தானாய் வளர ஆரம்பிக்கும். வளர வளர வரங்கள்